இந்த முயற்சியானது சரியான முயற்சியா அப்படின்னா இல்லை. எதிர்மறை தன்மையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மருந்தினுடைய கேரக்டர், நெகட்டிவான கேரக்டர்ஸ் அந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, முயற்சி எடுப்பாங்க, வெற்றி கிடைக்கிற வரைக்கும். அப்போ எல்லாமே சொல்கிறோம்ல, முயற்சி கிடைக்கணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்வதில் தப்பே இல்லைன்னு தானே சொல்கிறோம். யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மோசமான மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பணம் கொடுத்து வாங்குவது என்பது தவறான மனநிலை, குறுக்கு வழியில் போடுறது. அப்போ முயற்சி வெற்றின்றாங்க இல்லைங்களா. இந்த முயற்சி அப்படின்றது, இந்த முயற்சி இன்மையாக மாறுறது தான் கார்ஸ். முயற்சின்றது கார்ஸ் அப்படின்றோம். முயற்சி இன்மையாக மாறுச்சுன்னா நெகட்டிவ் கார்ஸ்ன்றோம். அப்போ அந்த அனுபவம் வாய்ந்த நபர்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ சினிமாவில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டே இருக்கீங்க, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். கடைசியாக வாழ்க்கையில் வைக்காமலா போயிடும். டைரக்ஷன் பண்ணுன்றது, நடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே முயற்சி எடுப்போம். இந்த எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் அன்பு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் மேற்று செல்வமணி, மலர் மருந்து சிகிச்சையாளர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்து வந்து பார்த்திங்கன்னா OAKன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 மலர் மருந்தில் முயற்சின்னு பார்த்தோம், அதாவது தன்னம்பிக்கை பார்த்தோம், நம்பிக்கை பார்த்தோம். ஸோ இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா முயற்சின்னு சொல்லலாம். ஸோ தன்னம்பிக்கை, நம்பிக்கை அற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்படியும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா ப்ரைஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடாமல் இருப்போம் பார்த்திங்களா. எப்படி போனாலும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது இந்த கார்ஸ்ன்ற மலர் மருந்து கீழே வரும். ஸோ தொடர்ந்து கார்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் தன்மை, அதாவது எதிர்மறை நம்பிக்கையற்ற தன்மை உங்களுக்கு அதிகமாகிருச்சுன்னா இந்த ஓக் அப்படின்ற மலர் மருந்து. ஸோ இந்த ஓக் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த முயற்சியானது சரியான முயற்சியா அப்படின்னா இல்லை. எதிர்மறை தன்மையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மருந்தினுடைய கேரக்டர், நெகட்டிவான கேரக்டர்ஸ் அந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, முயற்சி எடுப்பாங்க, வெற்றி கிடைக்கிற வரைக்கும். அப்போ எல்லாமே சொல்கிறோம்ல, முயற்சி கிடைக்கணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்வதில் தப்பே இல்லைன்னு தானே சொல்கிறோம். ஆனால் அப்போ என்ன பிரச்சனை அங்கே அப்படின்னா, தேவையான முயற்சி, சரியான முயற்சி, முயற்சி வெற்றி தான் சொல்கிறோம். ஒரு TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது என்ன, பயிற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், அப்போ தான் வெற்றி கிடைக்கணும். இல்லை பணம் கொடுத்து வாங்கிக்கலான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மோசமான மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பணம் கொடுத்து வாங்குவது என்பது தவறான மனநிலை, குறுக்கு வழியில் போடுறது. அப்போ முயற்சி வெற்றின்றாங்க இல்லைங்களா. இந்த முயற்சி அப்படின்றது, இந்த முயற்சி இன்மையாக மாறுறது தான் கார்ஸ். முயற்சின்றது கார்ஸ் அப்படின்றோம். முயற்சி இன்மையாக மாறுச்சுன்னா நெகட்டிவ் கார்ஸ்ன்றோம். இந்த ஓக்கு என்ன பண்ணுதுன்னா, அப்படியே விடாமுயற்சின்னு போட்டுக்கோங்க. முயற்சினா சாதாரணமாக எடுக்கிற முயற்சி. இது தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க, விழுந்து படிப்பாங்க, பயங்கரமாக படிப்பான். பயங்கரமாக ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டோம்னா எல்லா ஆசிரியருமே கற்றுப்பாங்க. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல எனக்கு ஜோதிடம் வருமா வராதுன்னு எனக்கு தெரியணும், இல்லை நான் என்ன முறையில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி வைத்தியத்துக்கும் பாருங்கள், MBBS படிக்காதீங்க, MBBS படிச்சிங்க, MBBS வைத்தியம். ஆனால் சித்த மருத்துவம் படிச்சிங்க, சித்த மருந்து படிக்காதவங்க, சித்த மருந்து படிச்சிங்க BSMS, அவங்க கூட பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. நிறையா மருந்து செய்கிறதுக்கு நிறைய ஆசான்கிட்ட போய் தொடர்பு கொண்டு நிறைய மருந்துகள் செஞ்சு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா, இந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். எல்லாருமே முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம். பணம் கிடைக்கிறதுக்கு எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிங்க, பணம் வரும்னு சொன்னால் எல்லோரும் 4:30 மணிக்கு எந்திரிச்சிடறாங்க. ஒரு கோயிலுக்கு போங்க, பணம் வரும்னு சொன்னால் எதுக்கு முயற்சி பண்ணுற எல்லோரும்? பணம் கிடைக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லா முயற்சி எடுக்கிறோம். எல்லா முயற்சி எடுத்தும் ஃபெயிலியர் ஆகிறோம் இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா, சரியான முயற்சி அப்படின்றார். இப்போ இந்த சரியான முயற்சி தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்றோம். ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து நிறுத்தி நிதானமாக இந்த முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதுன்னு அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த அறிவார்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கும். இன்னொரு காலத்தில் அறிவு இல்லை, எல்லாத்துக்கும் குறைவாக இருந்துச்சு, படிச்சிங்க ரொம்ப கம்மி. படித்தால் ஒரு அறிவு வரும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. படித்ததையும் தாண்டி இன்னொரு அறிவு இருக்குது. படித்தறிவு ஒன்று, அனுபவ அறிவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அனுபவமே மிகச்சிறந்த ஆசான்றாங்க. இப்போ அந்த அனுபவ அறிவு வந்து உங்களுக்கு எங்கே முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த அனுபவம் வாய்ந்த நபர்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ சினிமாவில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டே இருக்கீங்க, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். கடைசியாக வாழ்க்கையில் வைக்காமலா போயிடும். டைரக்ஷன் பண்ணுன்றது, நடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே முயற்சி எடுப்போம். இந்த முயற்சியை வந்து வீண் விரயமாகாமல் சரியான முயற்சி சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மருந்தை வேலை செய்யும். OAKன்னு சொல்லுங்கள். இந்த மருந்து டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ இந்த ஓஏகே அப்படின்ற அந்த மலர் மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஓக் அப்படின்ற மருந்து முயற்சியானது வெற்றி அடையும். இந்த விடாமுயற்சினால் நேரம் காலம்லாம் விரயமாகறதுக்கு பதிலாக ஷார்ட் டைமில் ஒரு விஷயம் கிடைக்க வைக்கலாம். அதுதான் நடக்கும். உங்கள் மனதிற்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். அந்த மனதில் விரயம் பண்ணாமல் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் விரயம் பண்ணால் மிச்சம் பண்ணும். டைம் சேவ் தான் எல்லாருமே கேட்குறாங்க. எல்லா மலர் மருந்துமே டைமிங்கை சேவ் பண்ணும். சரியான மலர் மருந்து எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த சரியான மலர் மருந்து எப்படி நான் சூஸ் பண்ணுறது? எல்லா மலர் மருந்து படிங்க, உங்களுக்கு ஏற்ற மலர் மருந்தை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். நம்பிக்கை விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்ஸ் அப்படின்றது நம்பிக்கை கொடுக்கும், ஓக் அப்படின்றது முயற்சி கொடுக்கும், விடாமுயற்சி கொடுக்கும். இந்த 2 மருந்து சேரும்போது 2 மருந்து சேர்த்தியே பயன்படுத்திக்கலாம். தன்னம்பிக்கை குறைஞ்சதால் லார்ச் எடுத்துக்கோங்க, ஓக் சேர்த்திக்கோங்க. 2 மருந்துமே சேர்த்து பயன்படுத்தலாம். எல்லா மருந்தும் உங்களுக்கு ஒரு நன்மையான விளைவை ஏற்படுத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைக்கு பொண்ணு தேடுறீங்க, முயற்சி எடுத்து நிறையா புரோக்கர்ஸை தேடி அப்போ செரட்டோன்னு ஒரு மருந்து சொல்லியிருப்பேன், அந்த மருந்து போட்டுக்கலாம். இந்த ஓக் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, செரட்டோ ஓக் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓக் அப்படின்ற மலர் மருந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காம முயற்சி எடுத்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது இல்லையா? ஃபெயில் ஆனது மீண்டும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடாது இல்லையா? யாருமே தோல்வி விரும்புறதில்லை. ஆனால் நம்ம எல்லோரும் தோல்வி அடைஞ்சிருப்போம்ல. அந்த தோல்வியிலேருந்து என்ன பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னா வேஸ்ட் நீங்கள். ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவ அறிவு தான் வாழ்க்கையில் நம்பிக்கையாகட்டும், தன்னம்பிக்கையாகட்டும், முயற்சியாகட்டும், விடாமுயற்சியாகட்டும், எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு. ஸோ அப்படி ஜெயிக்க வேணும் அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா, அந்த முயற்சியை சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியாக செய்வதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டைம்லாம் வேஸ்ட் ஆகாமல் காலம்லாம் சேவ் ஆகி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஓக் அப்படின்ற மலர் மருந்தை எடுத்து எல்லோரும் வாழ்க்கையில் ஜெயிச்சு அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அனைவரும் இந்த மலர் மருந்தை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சென்று. ரொம்ப நன்றி, வணக்கம்.